அப்படியே ஒரு டாக்டர் விசிட் வந்தார். வார்டு எல்லாம் படுத்திருக்காங்க, நோயாளிகள்லாம் இன்பேஷண்ட் அவன் படுத்திருக்காங்கல்ல, அப்படியே பார்த்துட்டே வந்தார். அதில் முருகன் ஒருத்தன் படுத்திருக்கான், பக்கத்தில் ராமசாமின்னு ஒருத்தன் படுத்திருக்கான். இந்த முருகனுக்கு நல்ல பசி எடுக்குது. முருகன்கிட்ட போய் என்ன சாப்பிட்ட? நீங்கள் சொன்னதான் தான் டாக்டர் சாப்பிட்டேன், அந்த ப்ரெட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே வயிறு பசிக்குது, கேட்டால் கொடுக்க மாட்டேங்காங்க, உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறாங்க அப்படின்னா. உடனே நர்ஸை கூப்பிட்டாரு, இவனுக்கு எதுவும் கொடுத்துடாத, ப்ரெட்டை மட்டும் கொடு, மறுபடியும் எதுவும் கொடுத்துடாத, ப்ரெட்டை மட்டும் கொடுன்ட்டான். இவனுக்கு கோபமாக இருக்குது. அடுத்த பட்டுக்கு போகிற ராமசாமி படுத்திருக்கான். ராமசாமியை பார்த்தாரு, ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு, கை பார்த்து அவனுக்கு பார்த்துட்டாரு. அவன் சாப்பிட்டியாருனாரு. ஆமாம் டாக்டர் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? மாம்பழம் சாப்பிட்டோம்ங்க. சரி சாப்பிடு. நர்ஸை கூப்பிட்டாரு, இவன் என்ன கேட்டாலும் கொடு, இவன் கேட்டதெல்லாம் கொடு, விரும்பினெல்லாம் சாப்பிட சொல்லு அப்படின்ட்டாரு. இந்த இவனுக்கு முருகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்கு வெறும் பிரெட்டு மட்டும் போடுதா, அவனுக்கு வேண்டியதான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம். டாக்டர் என்ன சார் நீங்க ஓரவஞ்சனை பண்றீங்க? அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுங்கிறீங்க, எனக்கு பிரெட்டை மட்டும் போடுங்கிறீங்க, நான் தான் காசு கொடுக்குறேன்ல அப்படின்னா. அப்பதான் டாக்டர் சொன்னாரு, அடைய முருகா, அவனுக்கு வந்த நோய் வேற, உனக்கு வந்திருக்க நோய் வேற. அவனுக்கு தீராத நோய். உயிரோட 3 நாள் தான் இருக்க போறான். இந்த 3 நாள் தான் உயிரோட இருப்பாங்க. தின்னுட்டு போறான் விட்டேன். மாம்பழத்தை சாப்பிடட்டும், பலாப்பழத்தை சாப்பிடட்டும், பிரியாணி சாப்பிடட்டும், வேணுங்கிறது கடைசி நேரம் சாப்பிட்டு போறான். அவனுக்கு தீராத நோய், குணமாக்க முடியாது, இனிமேல் குணமாகாது என்பது எனக்கு தெரியுது மருத்துவ அறிவுக்கு. அதான் சாப்பிட்டு போறான்னா. நீ பிரெட்டை மட்டும் சாப்பிட்டா இன்னும் 5 வருஷம் 20 வருஷம் உயிரோடு இருப்ப. இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பிரெட்டை சாப்பிடு, நோய் நல்லா ஆகிட்டு இருக்கு உனக்கு, நல்லா ஆகிட்டு இருக்கு உனக்கு. நாங்க பத்தியம் சொல்லி பிழைக்க வைக்க பார்ப்போம். அதனால நீ சாப்பிடாம இரு, பிரெட்டை மட்டும் சாப்பிடுன்னா. அப்ப நம்ம நினைக்கிற, அவங்க பார்க்குற பார்வை வேற, நம்ம நினைக்கிறது வேற. யாராவது என்னை ஒண்ணு சொன்னாங்கன்னா, ஏன் இப்படி சொன்னா, என் நன்மைக்காக சொன்னா என்ற எண்ணம் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? இந்த பக்கம் போகாதீங்க சார் அப்படின்னு சொன்னா, என் நன்மைக்காக ஒருத்தன் சொல்றான். புதுமணி சார் இதை செய்யாதீங்க என்று சொன்னால் என் நன்மைக்காக யாரோ சொல்றான். என்ன பாருங்க, அந்த அவங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னா என் நன்மைக்காக சொல்றான். இல்ல, அவன் பொறாமையில பேசுறான், ஓரவஞ்சனம் பேசுறான். இல்ல, என் நன்மைக்காகவும் சில பெரியவங்க சொல்லலாம், வெளிப்படையாக சொல்லாம இருக்கலாம். அந்த வெளிப்படையாக சொல்லாவிட்டால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான்.